ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு முதல்ல உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்மதிச்சாங்களா? இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. எப்படி முடிஞ்சது? யாரால நடந்தது? நம்ம கல்யாணம் நடக்குமான்னு பயந்துட்டு இருந்த நாம என்ன செஞ்சோம்? ஆமாமா, ஒரு வழியுமே தோணாம திருத்தணி மலை மேல இருக்கிற அந்த தெய்வத்துக்கிட்ட போய், ஆண்டவனே, பெத்தவங்க சம்மதத்தோட எங்க திருமணத்தை நடத்தி வச்சா முதல்ல உன்னை வணங்கிட்டு அப்புறம்தான் வாழ்க்கையை தொடங்குவோம்னு வேண்டிட்டோம். நடக்காதுன்னு நினைச்ச நம்ம கல்யாணத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுத்திருக்கான் முருகன். அந்த முருகனுக்கு செஞ்ச வேண்டுதல உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? மறக்கல தேவானே. ஆடி கிருத்திகைக்கு போய் ஆண்டவனை தரிசிக்கிறது தான் முதல் வேலை. வரிசை வரிசை என அழகு காவடிகள் தணிகை வேல நம சந்நிதி தேடி வரிசை வரிசை என அழகு காவடிகள் தணிகை வேல நம சந்நிதி தேடி வருகின்ற காட்சி பாருங்கள். இந்த ஆனந்தம் எல்லாம் எதிலுண்டு சாட்சி கூறுங்கள். திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டாராம். அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம். அவன் பக்தர்கள் எல்லாம்